துறைமுகம் விழிங்கம் கட்டுபவனாதான் நீ. கேரள மக்களுக்கு அங்கே மலை இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையில் ஒரு கல்லை கூட எடுக்காது என்னுடைய கன்னியாகுமரியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை 80 லட்சம் டன் அறுத்து கொண்டு போக காரணம் என்ன? அனுமதித்தவன் இவன், திராவிடன். அதை வேடிக்கை பார்த்து அறுத்து கொண்டு போக அனுமதிச்சு நிற்கிறவன் யார்? இந்தியன். ரெண்டும் வெவ்வேறு அல்ல. நம்முடைய ஐயா சொல்கிறார்களே, அந்த கூட்டாட்சி கோட்பாடு, வரி என்றால் 100 விழுக்காடு வரி, அதில் 75 எனக்கு. எனக்குன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகா. மீதி 25 பொது நிதியா வச்சுக்க. அதை வச்சுக்கிட்டு நீ நிர்வாகம் பண்ண என்ன வேலை செய்யற? ராணுவத்தை கூட நீ தனியார் கொடுத்துட்ட. 100 விழுக்காடு அந்நிய முதலீட கொண்டு வந்துட்ட. கல்வி இல்ல, மருத்துவம் இல்ல, போக்குவரத்து இல்ல. சொந்தமா ஒரு விண்ணூர்தி இல்லாத நாடு உலகத்திலே இந்தியா தான். ஒரு விண்ணூர்தி கிடையாது. பறக்க விடுபவன் இண்டிகோ முதலாளி. 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் விண்ணூர்தியில கட்டுவது யாருக்காக? மக்களின் பயனுக்காக அல்ல, அந்த முதலாளியின் லாப தேவைக்காக. அப்ப இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள்? இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள் என்று நாம் பேசுவது அதனால்தான். உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரக வேலை செய்து கொண்டிருக்கிற முதலாளிகள், தரகர்கள் இவர்கள்.